நம்ம புவியியல் பார்க்கலாம். புவியின் நிலநடுக்கத்தினை பதிவு செய்ய பயன்படும் கருவி சிஸ்மோகிராஃப். நான் ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பின்வருவனவற்றில் எந்த கோளில் உயிரினங்கள் உள்ளன? பூமி. பான்ஜியா எத்தனை பெரிய தட்டுகளாக உடைக்கப்பட்டுள்ளது? 7 தட்டுகளாக. பூமியின் எந்த பகுதி நிலையானதாக இல்லை? மேலாடு. புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு செங்குத்து நகர்வு ஏற்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்டோஜெனிக். நிலநடுக்கம் தோன்றும் மையம் எவ்வாறு கூறப்படுகிறது? நிலநடுக்க மையம். இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பாரன் தீவு. பூமியின் எந்த பகுதி பெரிஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது? கர்வம். ரிக்டர் அளவுகோலின் மதிப்பீட்டு எல்லை எவ்வளவு? 0 to 9 ரிக்டர். நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகிறது? எல் அலைகள். மவுண்ட் கிளிமாஞ்சாரோ எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்க கண்டம். தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது? திருவண்ணாமலை குன்று. ஆக்சீகரண செயல்முறையானது இவ்வாறு அறியப்படுகிறது? இரும்பு துருப்பிடித்தல். குருட்டாறுகள் உருவாக்கப்படுவது பள்ளத்தாக்கு பாதையில். பீச்சுக்கள் எதனுடன் தொடர்புடையவை? அலைகள். பீடப்பாறைகள் இப்படியும் அழைக்கப்படுகின்றன: காளான் பாறை. பீடப்பாறைகள் காளான் பாறை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், பர்கான் எந்த நிலத்தோற்றத்துடன் தொடர்புடையது? படிய வைத்தல். பூமியின் மேற்பரப்பிலிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது 1000 மீட்டர் உயரத்திற்கு எவ்வளவு வெப்பநிலை குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். வெப்பமண்டலத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் நெல். எல் நினோ ஏற்படும் பொழுது வெப்பநிலையானது எந்த கடற்கரையில் மிக வேகமாக அதிகரிக்கிறது? பெரு மற்றும் ஈக்வடார். ஒரு நாளில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் வேறுபாடு தினசரி வெப்ப வியாப்தி. அதுக்கு பேர் தினசரி வெப்ப வியாப்தி. ஒரு நாளில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் வேறுபாடு தினசரி வெப்ப வியாப்தி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி அழுத்தமானி. துணை அயன உயர்வழுத்த மண்டலத்தினை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது? குதிரை அட்சரேகை. என்னதுன்னா, துணை அயன உயர்வழுத்த மண்டலத்தினை பின்வருமாறு அழைக்கப்படுகிறதுனா குதிரை அட்சரேகை. வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன? அடுக்கு இது அடுக்கில்னு போட்டிருக்காங்க. அயனி அடுக்கு. எந்த அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன அப்படின்னா அயனி அடுக்கு. எந்த வகை மேகங்கள் மழை பொழிவு இடி மின்னலோடு தொடர்புடையவை? திரள் மேகங்கள். இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் வெப்ப தலக்காற்றின் பெயர் லூ. எரிமலை பரவலை பற்றி அறிய உதவும் கருவி சாய்வுமானி. இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். டெட் மீட்டர் எனப்படும் சாய்வுமானி எதற்கு பயன்படுகிறது? எரிமலை பரவல். சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.